நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர். இதில் ஆதி பார்த்திங்கன்னா பயந்தாங்கோலி, சிவா பார்த்திங்கன்னா கோவக்காரன். ஆதிக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ பிரச்சனை. அந்த பிரச்சனை எங்கள் வாழ்க்கையே புரட்டி போடுன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது என்ன பிரச்சனைன்னு நீங்களே பாருங்கள். ஆடு. மச்ச 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 இரு. என்ன பண்ற? இல்ல மூவ் பண்றேன். தோத்துருடா, என்ன பேச்சு கேளுடா. இதை எடுத்து இல்ல அத எப்பறம் நான் சொன்னா ஜெயிப்பு மச்சான். விளையாட தெரியாதுடா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. உர்றா மச்சான், நீ எப்படி ஜெயிக்கிற பாரு. செக்மேட். கொஞ்சம் போயிட்டுமோ? டேய் சரி சரி மச்சான். என்னடா பிரச்சனை உனக்கு? தாஸ் இருக்காங்களா? அவர் வெளியில் போயிருக்கிறாரு. அப்பப்போ வருவார், அப்பப்போ போவார். சரி, உள்ள வெயிட் பண்ணுவார். அது வந்து ஏன் தைரியம்? நீ எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு. தரேன். இது சாப்பிட்டு பார்த்து 3 நாள் கழிச்சு வா, எப்படின்னு பார்த்துட்டு மூலிகை தரேன். பார்த்து நல்லா பண்ணிடலாம். சரி, 3 நாளைக்கு சாப்பிட்டீங்களா? படிச்சுட்டு பட. டேய் டீ எங்கடா? மறந்துட்டேன். டேய் இப்போ டீ சொல்கிறா. கொட்டாங்.
அன்னைக்கு ஆதி டீ கடையில் பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். என்ன பிரச்சனை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். சோகமாகவே இருந்தான். டேய் வேலைக்கே போக மாட்டேன் நீ. டேய் போடா வேலைக்கு போ. டேய் வாடகை காசு கொடுக்கணும். அந்த எண்ணெய் இருக்கிறத கொஞ்சமாவது சோத்துக்கு என்ன பண்ண இப்படியே போயிட்டு இருந்தீனா? என்னடா சண்டைங்க? இல்லை மச்சான் சொன்னு திட்டுவேன். சொல்டா, போதை இருக்கான். 2 மாசமா வாடகை காசு கொடுக்கலடா. இவனுக்கு பதில் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். வேலைக்கு போனாலும் போக மாட்டேங்கிறான். ஒன்ன மாதிரி அடிக்கணும். டேய் யாரா வேலைக்கு ஆகுது, அவனை ஊருக்கு அனுப்பி கொடு. ச்சே டேய் ஏடா கத்துறீங்க? என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமாடா? வந்து இருந்து பாருங்க, அப்போ தெரியும் என் பிரச்சனை என்னான்ட்டு. வந்துட்டானுங்க, போங்கடா. டேய் சிவா, டேய் என்னடா ஆதி காண போலது? எப்போ அதில் போயிருப்பான் பர்றா. அன்றைக்கி நானும் சிவாவும் ஆதியை கொஞ்சம் ஓவராக திட்டோம். டேய் சிவா பேசண்டா. ஆதி எங்கே வந்தானா? இங்கேயும் வரலையா? இதில் ஒன்றும் இல்லை மச்சான், நான் அப்புறம் கூப்பிட்றேன். இங்கேயே வரலையா? சரிடா. இல்லை ஒன்றும் இல்லை. அங்கேயும் வரலையா மச்சான்? டேய் எங்கடா போயிருப்பான்? எனக்கு வேணா டவுட்டாக இருக்குது. எங்கேயா மாட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சே டேய், அவன் அங்கேயும் போகலடா. அப்போ வர ஃபோன் பண்ணிட்டே இருக்காரா. ஜீவா வர ஃபோன் பண்ணால் அவன் அங்கேயும் வரலான்னு சொல்கிறான். நானும் ஃபோன் பண்ண மச்சான் காணும். எங்கே ஃபோனும் வரலங்கிறான். அவன் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னே வருது. அவன் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது போலடா. தலைவலியாக இருக்குதுடா. ஒயின் ஷாப் பக்கம் தேடி போகிறப்ப தான் எங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆதி பற்றி சொன்னான். ஆதியா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்த வைத்தியசாலை அந்த மூர்த்தி இருக்காருல்ல, அவர் கூட 2 வீலரில் போயிட்டு தான் நினைக்கிறேன் ப்ரோ. சித்த வைத்திர மூர்த்தின்னு சொன்னதும் அன்னைக்கு நடந்ததை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஆதி மூர்த்தியை பார்க்க போயிருக்கணும். அன்றைக்கி ஒரு ஃபைல் ஒன்று தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் சித்த வைத்தியசாலையை பற்றியும் ஆண்மைக்குறையை பற்றியும் அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருந்துச்சு. மூர்த்தி இருக்கீங்களா? வரேன். இல்லை ஆதின்னு ஒரு பையன் வந்தான். ஆதியா? ஆமாம். இங்கே ஆதி யார் அப்படி இல்லைங்களா? கொஞ்சம் ஹைட்டாக உள்ளே இருப்பான். இங்கே நிறைய பேர் வராங்க. இதில் யார் எல்லாமே அது கொடுக்குங்க. பேக் யாருது? ஒருத்தர் வந்தார், பேக் மறந்து விட்டுட்டு போயிட்டாருங்க. நிறைய பேர் வராங்க நம்மக்கிட்ட. யோ பொய் சொல்லாதையா, உண்மையை சொல்லு. இல்லை நெசமாலுமேங்க வராங்க, பேக் விட்டு போயிட்டாங்க. யார் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. டேய் யார் அவன் சொன்னதை திரும்ப சொல்லிகிட்டு இருக்கான்? டேய் சிவா, நீயே அவன்கிட்ட பேசு, அதுதான் சரியாக இருக்கும். எனக்கு தெரியாதயா, என் தொழில விட்டுருங்கய்யா, தொழில